ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இந்த ஜூலை 2026க்கு உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் மேலே இருக்கிற ரோ வந்து பிரபஞ்ச நிகழ்வுகள் என்னெல்லாம் நடக்குது, ஏன்னா பிரபஞ்ச நிகழ்வுகளை நம்ம போய் தடுக்க முடியாது, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. கீழ் ரோ வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது. நடுவில் இருக்க ரோ வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம் பர்டிகுலராக உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. இட்ஸ் கலெக்டிவ் மெசேஜ் தான். அந்த கலெக்டிவ் எல்லாருக்குமே இந்த மெசேஜஸ் எல்லாம் பொருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பொருந்தலைன்னு நினச்சிங்கன்னா ஓகே, என்ன சொல்கிறது, இந்த ரீடிங்கை விட்டுட்டு நீங்கள் வேறு எந்த ரீடிங் பொருந்ததோ அதை பாருங்கள். ஓகே, நான் இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கார்டு ஃபூல் கார்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஃபுல் கார்டோட ட்ரெஸ்ஸும் சரி, ஃபுல் கார்டு வந்து கிளம்பி ரெடியாக இருக்கிற மைண்ட் செட்டும் சரி, அந்த நிற்கிற பேக் ட்ராப்பும் சரி, இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், என்னோடய லைஃப்பில் என்னோடய பாஸ்டெல்லாம் விட்டுட்டு லெட் கோன்னு விட்டுட்டு எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ்கிறதுக்கு ரெடியாகி வந்துட்டேன். அந்த மைண்ட் செட்டு, அந்த ரெடியாக இருக்கோங்கிறதும் வந்து இட்ஸ் நாட் அபவுட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் ஆர் ஃபோர்ஸ்லாம் கிடையாது. எனக்கு மனசுக்கு பிடிச்சி, எனக்கு மனசுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு ரெடியாக இருக்கேன். எனக்கு பிடிச்சது தான் நான் வாழுவேன் அப்படிங்கிற அந்த இஷ்டத்தோடு ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கா அவள். அதே மாதிரி அவள் கையில் வச்சுருக்க கிறிஸ்டல் வந்து அவளோட மைண்டோட பியூரிட்டியை காமிக்குது. இன்னொன்று மேனிஃபெஸ்டேஷனையும் காமிக்குது. எனக்கு பிடிச்சதை வாழ்கிறதுக்கு தான் நான் ரெடியாகி வந்திருக்கேன். அந்த மவுண்டன் கிளிஃபில் நிற்கிறாள்ல, அந்த மவுண்டன் கிளிஃபில் ஏன் நிற்கிறான்னா, நான் எல்லாத்தையுமே என் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன். என் டிவைன் என்ன வழியை காமிக்கிறாரோ அந்த வழியில் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். என்னோடய கனவுகளை வாழ்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சுனாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நான் தயாராகிட்டேன் அப்படின்னு தான் அந்த மவுண்டன் கிளிஃப் காமிச்சிருக்காங்க. அந்த டேஞ்சரான இடத்துல நின்று தான் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கும் நான் வந்து ரெடி அப்படின்னு ரெடி ஆகிருக்கா. அதுதான் அந்த ஃபூல் கார்டு. ஓகேயா? ஸோ அவளுக்கு பிடிச்ச ட்ரீம் லைஃப்பை வாழ்கிறதுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ அந்த மாதிரி ரெடி ஆகிருக்கா. இதுதான் ஃபஸ்ட் கார்டு. ரெண்டாவது கார்டு வந்து டவர் கார்டு. ஸோ இந்த டவர் கார்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன குறிக்குது அப்படின்னா, அப்போ நம்மளோட ட்ரீம்ஸை நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ட்ரீம்ஸை வாழ்கிறதுக்கு எது தடையாக இருக்குது? சோஷியல் கண்டிஷனிங் இல்லையா? ஸோ அப்போது இதை வாழ்ந்துட்டோன்னா அவங்க என்ன பேசிடுவாங்களோ, இவங்க என்ன பேசிடுவாங்களோ, சமூகம் என்ன பழி போட்டுருமோ, யார் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இதை செஞ்சுட்டு நம்ம வெளியே தலை காட்ட முடியாமல் போயிடுமோ, இது மாதிரியான நிறைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் நமக்குள்ளே வச்சுருக்கோம். இது சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டது. இன்னொன்று, சின்ன வயசுலேருந்தே வந்து நம்மளை சுற்றி நடக்கிறவங்க, நம்மளை சுற்றி வாழ்கிறவங்க, நம்ம அப்பா அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டு பிலீஃப் சிஸ்டமாக உருவாக்கி வச்சுருக்குது. ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்கனால தான் நம்மளால் நம்ம ட்ரீம் லைஃபே வாழ முடியல. ஏன்னா சோஷியல் கண்டிஷனிங் லைஃப் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட், அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் அதை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நமக்கு இருக்கிற ட்ரீம் லைஃப் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது அவுட் ஆஃப் விஷ் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த ட்ரீம் லைஃப்பை வாழணுன்னா இந்த சோஷியல் கண்டிஷனிங்கோட பிலீஃப் சிஸ்டத்தை டகன்னு உடச்சி தகர்த்து எறியணும். தகர்த்தெறிஞ்சால் தான் அட்லீஸ்ட் ஒரு புது ஸ்பேஸ் உருவாகும். அந்த எம்டி ஸ்பேஸ் உருவாகும். எம்டி ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு உருவாகட்டும், அப்புறம் அதில் என்ன பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம கட்டுறதுன்னு யோசிச்சுக்கலாம். ஓகே, இல்லை எப்படி கட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் டவர் கார்டு. ஸோ நீங்கள் இருக்கிற சோஷியலி கண்டிஷன்டு சொசைட்டிக்குள்ளே இருந்துட்டு உங்கள் ட்ரீம் லைஃப்பை வாழணுன்னா அந்த பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் உடைக்கணும் அப்படிங்கிறதான் டவர் கார்டு. அடுத்து வந்து டெத் கார்டு. இந்த டெத் கார்டு என்னை பொறுத்த வரைக்கும் எதை குறிக்குதுன்னா, தி அல்டிமேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி தான் சொல்லுவேன் நான். என்ன எப்படி சொல்கிறது, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் மாற்றிக்க முடியாத நிறைய விஷயங்களை பிரபஞ்சமே உங்களுக்கு இன்டர்ஃபயர் பண்ணி அதுக்கான சூழ்நிலைகளை மாற்றி அதுக்கான மனிதர்களை மாற்றி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். அது ஹார்டு வேலை, லைஃப் லெசன்ஸ் பெயின்ஃபுல்லாக கூட கொண்டு வரும். ஆனால் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அல்டிமேட்டாக கொண்டு வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரெடி ஆகுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ட்ரீம் லைஃபுக்கான பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்கும்போது கரெக்டாக உருவாக்கணும்ல, அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுல்லாக உங்களுக்குள்ளே நடக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லைஃப் ஜேர்னியோட பாத்தும் அமையுது. ஸோ இதுதான் வந்து டெத் கார்டு. டெத் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ ரீபர்த். அப்போ உங்களுக்கு அந்த பாத் ஓப்பன் ஆயிடுது. உங்கள் டெஸ்டினி நோக்கி இத்தனை நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் வந்து யூ ஆர் மார்ச்சிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ்
சோஷியலி கண்டிஷன்டு லைஃப். இப்போ அதை அப்படியே கட் ஆஃப் பண்ணிவிட்டு யூ ஆர் கோயிங் டு மார்ச் ஃபார்வர்ட் இன் நியூ லைஃப் பாத் இன் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினி ட்ரீம் லைஃப். ஓகேயா? ஸோ இதுதான் இந்த டெத் அண்ட் ரீபர்த் கார்டுக்கான மெசேஜ். அடுத்த கார்டு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், எப்போ நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோமோ, சோஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோமோ, பிலீஃப் சிஸ்டத்தையே சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோமோ, நம்ம வந்து எட்டர்னல் ட்ரூத்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோமோ, நம்மளோட ட்ரீம் லைஃப்பை தான் வாழுவோம் அப்படின்னு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ, அப்போது பிரபஞ்சமே நமக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணும். பிரபஞ்சமே நம்ம பாதைகளை அமைச்சு கொடுக்கும். பிரபஞ்சமே அந்த டிவைன் இன்டர்வென்ஷன்னு சொல்லுவோம், அது மூலிமா புதிய மனிதர்களை, புதிய ஆட்களை கொண்டு வந்து நம்ம லைஃபுக்குள்ளே போடும். அதுக்கப்புறம் பிரபஞ்சமே வந்து நம்மளை வந்து அந்த சோல் பாத் டுவர்ட்ஸ் டெஸ்டினி ட்ராவல் பண்ண வைக்கும். அந்த ஞானத்தெல்லாம் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து வீடியோஸாக கொடுக்கும், நாலேஜாக கொடுக்கும், நம்மளை பார்க்க வைக்கும், இது எல்லாமே செய்யும். இதுதான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அப்போ நீங்கள் எப்போ மென்டலாக நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை ஆத்தென்டிக்காக வாழ்கிறதுக்கு ரெடி ஆகுறீங்களோ, அப்போ பிரபஞ்சமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராகும், இல்லை ஹெல்ப் பண்ணிடும். அப்படிங்கிறது தான் லக் இஸ் ஆன் யுவர் சைடு, அப்படிங்கிறது தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கார்டுன்னு பார்ப்போம். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லா கார்டுமே மேல் ரோல் இருக்குது, மேஜர் ஆர்கானாவாக தான் இருக்குது. மேஜர் ஆர்கானாங்கிறதே பிரபஞ்ச நிகழ்வு தான். அப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜே என்ன, மேல் ரோல் இருக்குது பூராமே பிரபஞ்சம் என்ன மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதனுடைய லாஸ்ட் கார்டு வந்து சேரியட் கார்டு. சேரியட் கார்டுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம லைஃப் ஜேர்னியில் முன்னேறி மார்ச் ஃபார்வர்ட் ஆகிறத குறிக்குது. அப்போது நீங்கள் எப்போ உங்கள் பேகேஜஸ் எல்லாம், பழைய பேகேஜஸ் எல்லாம் விட்டுட்டு லெட்கோன்னு ரெடி ஆகுறீங்களோ, எப்போ டிவைன் சரண்டர் பண்ணிடுறீங்களோ, எப்போ உங்கள் சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் விட்டொழிச்சிட்டு என்னோடய ட்ரீம் லைஃப்பை தான் நான் வாழுவேன் அப்படின்னு ரெடி ஆகுறீங்களோ, அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஆகுறீங்களோ, அப்போ பிரபஞ்சம் உங்களோட இணையும் போது, உங்களுக்காக பிரபஞ்சமும் அந்த பாதையெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்கிறது, உங்கள் ஜேர்னி ஈஸியாக மார்ச் ஃபார்வர்ட் ஆகும், நிறைய நாலேஜோடு மார்ச் ஃபார்வர்ட் ஆகும். உங்கள் ஹையர் செல்ஃப் நீங்கள் எப்போ சரண்டர் பண்ணிட்டீங்களோ அப்போ உங்கள் ஹையர் செல்ஃப் இன்சார்ஜ் எடுத்துக்குது. ஓகேயா? ஹையர் செல்ஃப் தான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கு. ஓகேயா? நீங்கள் வந்து பின்னாடி சீட்டில் இல்லை டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உங்கள் மனசு உட்காந்துருக்கு. உங்கள் ஃபிசிக்கல் பாடி எந்த வெஹிக்கிளோ அதுதான் அந்த ஃபிசிக்கல் பாடி. ஸோ அப்போ உங்கள் ஹையர் செல்ஃப் தான் அந்த பாதையவே காமிச்சிட்டு உங்களுக்கு முன்னோக்கி கைடன்ஸாக கூட்டிகிட்டு போகுது. ஓகேயா? ஸோ இதுதான் சேரியட். ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் ஃபார் யூ இன் திஸ் ஜூலை 2026 அப்படிங்கிறது. இப்போ அடுத்து உங்களோட ட்வின் ஃப்ளேம் உங்களை என்னென்ன விஷயங்கள் மாற்றிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கீழ் ரோல் இருக்கிறது ஃபுல்லாக அதுதான். கீழ் ரோலில் ஃபஸ்ட்டு கார்டு வந்து 3 of Swords. இந்த 3 of Swords வந்து இப்போ அட் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் யாரோ உங்கள் ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லை, இந்த 3 of Swords எனக்கு எப்படி தெரியுதுன்னா, உங்கள் பாஸ்ட் ஹர்ட்ஸ் இருக்கும்ல, பாஸ்ட் வூண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த பீப்புளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ரொம்ப தூரம் இப்போ வாழ்க்கையில் வந்துட்டீங்க. பட் ஸ்டில் ஆனால் அந்த நினைவுகள் இருக்கும்ல, அந்த ரணங்கள் இருக்கும்ல, அந்த பயம் உங்களுக்குள்ளே நிறைய இருக்குது. அதனாலே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த பயம் இருக்கிறதுனாலேயே எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அடுத்து எமோஷ்னலாக இன்டிமேட்டாக யார்கிட்டையும் பழகிறதுக்கே பயம். யாரோ ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அவங்ககிட்ட க்ளோஸ் ஆக மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே அவ்வளோ ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது, அவ்வளோ ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் ஹீல் பண்ணியே ஆகணும். அதனால் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே உங்கள் உலகத்தை சுருக்கிக்கிறீங்க. செல்ஃப் லவ் கொடுக்குறது அது இதெல்லாம் ஓகே, யூ ஆர் அ செல்ஃப் லவ் பர்சன், யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே உங்களுக்கு சம்பாரித்து வாங்கி கொடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து என்னோடய டிவைன் சோர்ஸ்கிட்ட சரண்டர் பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிற ஃபேஸுக்கு நீங்கள் வரவே இல்லை. ஏன்னா அந்த நம்பிக்கை போயிடுச்சு ஹியூமன் பீயிங்ஸ் மேலே. இன்னொன்று, நீங்கள் ஆல்ரெடி அனுபவித்த ஃபியர்ஸு, அது எமோஷ்னலாக நம்ம ஹீல் ஆகிட்டோம் நீங்களாக நினச்சிட்ருக்கீங்க. ஹீல் ஆகிட்டோம் நீங்களாக நினச்சிட்டு இருந்தாலும் அந்த வூண்ட்ஸுனால் உருவான ஃபியர் அது உங்களை விட்டு போவே இல்லை. அது ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன தான் எல்லார்கிட்டையும் சகஜமாக ஜனரஞ்சகமாக பேசி பழகிற மாதிரி இருந்தாலும், எல்லார்கிட்டையும் அரட்டை அடிக்கிற மாதிரி இருந்தாலும், உங்களுக்கு தெரியும் டீப் வித் இன் தி ஹார்ட் யூ ஆர் நாட் ரெடி டு
பிகம் க்ளோஸ் டு எனிபடி. எமோஷ்னலாக கூட யார்கிட்டையும் க்ளோஸ் ஆகிறதுக்கு ரெடி இல்லை. ஸோ இதை கண்டிப்பாக அப்போ மாற்றிக்கணுமா இல்லையா? இது மாற்றிக்காமல் நீங்கள் தேடுற அன்கண்டிஷனல் லவ் உங்ககிட்ட எப்படி வரும்? ஏன்னா திஸ் இஸ் கிரியேட்டிங் எ ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிப்பலிங் எனர்ஜியை தான் கொடுக்குமே தவிர அட்ராக்டிவ் எனர்ஜியை கொடுக்காது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் மாற்றிக்கணும், இதை ஹீல் பண்ணியே ஆகணும். ஓகேயா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கார்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கார்டு என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கார்டு இஸ் 8 of Swords, which is much more related to 3 of Swords. அப்படி தான் சொல்லணும் இந்த ரீடிங்கில். ஏன்னா 8 of Swordsங்கிறது என்ன? நீங்கள் ஆக்சுவல் ஃபியர்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணணுன்னா உங்களை நீங்களே ஃபேஸ் பண்ணணும். உங்கள் பெயினோடு உட்காரணும், உங்கள் எமோஷன்ஸோடு உட்காரணும், உங்களுக்குள்ளே இன்னும் ஊடுருவி உங்களை பார்க்கணும், உங்களுக்குள்ளே இன்னும் பயணிக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஹையர் செல்ஃப் கிட்ட போய் உட்காரணும். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற டிவைன் செல்ஃப் பார்க்க முடிகிற அளவில் நீங்கள் போய் உட்காரணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கே பயம். ஸோ 8 of Swords அப்படிங்கிறது என்னென்னா, நீங்களே உங்களுக்கு ஒரு திரையை போட்டு உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், இதெல்லாம் பார்த்தோன்னா என்னால் டெய்லி ரொட்டீனை பண்ண முடியாது, என் அன்னாட வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. ஆனால் உங்களே நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க. இது எதுவுமே காரணம் கிடையாது. அன்னாட வேலைக்கு போக முடியாது, இதை செய்ய முடியாது, அதெல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது. காரணம் ஆக்சுவலாக என்னென்னா, உங்களுக்கே உங்கள் கூட உட்கார்றதுக்கு, உங்களுக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி இன்னும் டீப்பாக போய் சோல் சர்ச்சிங் பண்ணுறதுக்கு பயம். ஓகேயா? ஸோ இன்னும் ஹர்ட் ஆகிடுவோமோ, நம்ம ஹர்ட் ஆகிருக்கிறதுல பழசெல்லாம் இன்னும் மேலே சர்ஃபேஸுக்கு வந்துடுமோ. ஏன்னா சர்ஃபேஸுக்கு வந்தால் அந்த நினைவுகள் எப்படி 2-3 நாளைக்கு நம்மளை போட்டு வாட்டி எடுத்துரும். அப்புறம் தான் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று இவ்வளோத்தையும் திங்க் பண்ணி அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கு போய் திங்க் பண்ணி மேலே கொண்டு வரதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி எனர்ஜி டிமாண்டிங். ஓகேயா? ஸோ அதனால் உங்களோட உண்மைகளை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கு, உங்கள் கூட நீங்கள் உட்கார்றதுக்கு பயந்துக்கிட்டு அதுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. யூ ஆர் கீப்பிங் ஆன் ரன்னிங் அவே. அப்போ ரன் ஆகும்போது என்னாகும்? அந்த ஃபியரே இன்னும் மல்டிபிள் ஃபோல்ஸாக பெருகுது. அதனால் தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், அதை நீங்கள் உட்காந்து அதை சால்வ் பண்ணுற வரைக்கும் அது உங்களை விட்டுட்டு போகாது. ஒரு நிமிஷம் கூட உங்களால் நிம்மதியாக கண் மூட முடியாது, இல்லை நிம்மதியாக வாழ முடியாது. அதை தெரிஞ்சுக்குங்க. அதனால் அதை சால்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான், அதை ஹீல் பண்ணிங்கன்னா மட்டும்தான். அதுக்கு முதல்ல உங்கள் கூட நீங்கள் உட்காரணும். உங்கள் கூட உட்காந்து ஹூ ஐ எம், வை, இது இவ்வளோ ஏன் பயப்படுறேன், இவ்வளோ ஏன் எனக்கு அபேண்டன்மெண்ட் வூண்ட்ஸ் இருக்குது, இது எப்படி நான் ஹீல் பண்ணுறது, அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிக்கிறது இல்லை, ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அதை வாழ்க்கையாக வாழ்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தீர்வு, நிம்மதி கிடைக்கும். நிம்மதியாக அதுக்கப்புறம் தூங்கவே முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் அந்த 8 of Swordsனுடைய மீனிங். அடுத்த கார்டு என்னன்னு பார்ப்போம். அடுத்த கார்டு வந்து தி ஹை பிரைஸ்டஸ். இப்போ ஹை பிரைஸ்டஸ் ஆகி எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ உங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, நீங்கள் எதனால் அவஸ்தைப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நீங்கள் யார்கிட்டையும் போய் விவரிக்க வேண்டாமே, விஸ்தீகரிக்க வேண்டாமே, எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட மனசை கம்ப்ளீட்டாக அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அப்போ யூ ஆர் கிவிங் தி பவர் டு தி அதர் பர்சன். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்போ உங்களை தாண்டி வெளியே ஒரு ஆளை தேடுறீங்களோ, அப்போ யூ ஆர் கிவிங் பவர் டு தேட் அதர் பர்சன். உங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்க ஹையர் செல்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும் விஷயம். ஓகே? யாருக்கும் இதை நீங்கள் புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் இதை வெளியே யாருக்குமே சொல்லாமல், ஒன்ஸ் யூ நோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம், அதை செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு போங்க. கில்ட்டுக்குள்ளே போகக்கூடாது, ஃபியருக்குள்ளே போகக்கூடாது. திருப்பி இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது, இதிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இதை எப்படி ஹீல் பண்ணுறது, இதை நீங்கள் யாருக்குமே சொல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இல்லை நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, எல்லாமே வாழ்க்கையில் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தான். நீங்கள் தப்பே பண்ணாமல் நீங்கள் போயிட்டுருக்க ரூட்டு ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகிடுது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் வரல, அதை எப்படி கரெக்ட் பண்ண கற்றுக்குவீங்க? ஓகேயா? ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் எங்கேயோ தப்பு பண்ணால் தான் நாம் வந்து எப்படி கரெக்ட் பண்ணணுன்னே கற்றுக்குவோம். தப்பே பண்ணலைன்னா போகிற ரூட்டு சரியாக தப்பான்னு கூட நமக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ அப்போது நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்களா, அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில். அதுக்கான சொல்யூஷன், அந்த ஹீலிங் எல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறது, எப்படி சொல்லியிருக்காங்களோ, இன்னர் சைல்டு ஹீலிங் எப்படி பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் உட்காந்து பண்ணி பாருங்கள். மிரர் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியலையா, பண்ண முடியலையா, டேக் அ ஹெல்ப் ஆஃப் கோச். அதில் ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லை, தப்பு இல்லைல்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் யுவர் பெயின். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ். அதை விட்டுட்டு அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. சொல்யூஷனையும் நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்கன்னாலே அது தன்னால் சரியாக போய்டணும்னு நினைக்கக்கூடாது. அதை மாதிரி ஒரு
கிரேசினஸ் இல்லை. ஓகேயா? அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஹவ் ஃபார் இட்ஸ் ஒர்க்கிங், ஹவ் ஃபார் யூ ஆர் குட் அட் ஒர்க்கிங் இன் இட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ அதுதான் அந்த ஹை ப்ரைஸ்டஸ் கார்டு. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் இன்னர் ஒர்க் என்னவோ அதை பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ அடுத்த கார்டு என்னன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு வந்து எம்ப்ரெஸ் கார்டு. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ், நீங்கள் வந்து வென் யூ ஹீல் யுவர் பாஸ்ட் அபேண்டன்மெண்ட் wounds, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் wounds, அது போக நீங்களே உங்கள் கூட உட்காந்து இன்னும் டீப்பாக போய் உங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி உங்கள் ஃபியர்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ஹை ப்ரைஸ்டஸாக இருந்து அமைதியாக அந்த இன்னர் ஒர்க்கெல்லாம் செய்யும்போது வென் யூ ஆர் வெரி பேஷண்ட். ஏன்னா அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் பேஷன்ஸை கற்றுக்கிறதான் ரொம்ப 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 முக்கியமான லைஃப் லெசன். அதே மாதிரி ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர். எனக்கு தெரிஞ்சு இது 2 தான். ஓகேயா? ஸோ அப்போது வென் யூ ஆர் வெரி பேஷண்ட்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி கீப்பிங் ஆன் டூயிங் தி இன்னர் ஒர்க், அந்த இன்னர் ஒர்க்கையும் எப்படி பண்ணணும்னா, நான் இன்னர் ஒர்க் பண்ணால் மேஸ்குலைன்ட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக இன்னர் ஒர்க் பண்ணக்கூடாது. ஐயோ எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், நான் நிம்மதியாக இருக்கணும், நான் காமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்னர் ஒர்க் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் தேடிட்டுருக்கணும், இப்படி தான் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும், அதை தான் ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணணும். அப்படி தான் நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணி உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வரணும், அந்த காம்னஸ்க்கு வரணும். ஆக்சுவலாக இந்த காம்னஸ், பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் எதுக்காகனா ஸ்டில்னஸ்க்கு வர்றதுக்கு. ஓகேயா? உமனோட ரோல் என்ன? பீயிங்கில் இருக்குது. பீயிங்குங்கிறது என்ன? ஸ்டில்னஸ், சரண்டர் அண்ட் ஸ்டில்னஸ். நீங்கள் எப்போ சரண்டர் அண்ட் ஸ்டில்னஸ்க்கு வர்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக யுவர் மேன் வில் கம் டு யூ. நீங்கள் சர்ச் பண்ணியே போக வேண்டாம். இதை நான் சொல்லும்போது மைட் பி ஈஸி சென்டென்ஸாக சொல்லிட்டேன், பட் டு லிவ் இட், டு ப்ராக்டிஸ் இட், இட்ஸ் தி மோஸ்ட் டஃபஸ்ட் திங். ஏன்னா ஐ ஹவ் டன் இட் இல்லையா? ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ், பட் ஸ்டில் யூ ஹாவ் டு டூ. ஏன்னா நம்ம வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு வந்ததே ஆதி நோக்கமே என்ன? டு லிவ் அ ட்ரீம் லைஃப் இன் ரியாலிட்டி. அதுதான் நம்ம தவம், அதுதான் அதுக்கு வரம் வேணும் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? தட் இஸ் வாட் இஸ் பீயிங் லைக் அன் எம்பரஸ். எம்பரஸ் வந்து எப்படின்னா, ஷி ஆல்வேஸ் லிவ்ஸ் வித் தட் டிவைன் குவாலிட்டிஸ். ஷி டஸ் நாட் சேஸ் திங்ஸ். அவங்கள தேடி எல்லாமே வரும், அவங்க எதை தேடியும் போக மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களே அவங்க எலிஜிபிள் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஹீலிங் பண்ணி எல்லாம் பண்ணி அன்கண்டிஷ்னல் லவ், இந்த டெஸ்பரேட்னஸ் எல்லாம் விட்டுட்டு ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர், உங்களோட ஹையர் செல்ஃப்கிட்டே எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி பிகம் டிவைன் ஃபெமினைன். எம்பரஸ் வந்து ஷி கீப்ஸ் ஆன் டூயிங் இன்னர் ஒர்க் and makes herself daily basis she trusts and she surrenders. அந்த ஸ்டில்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டில்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்கள சுற்றி இருக்கிற ஆறாவே அட்ராக்டிவாக ஆறாவாக இருக்கும், மேக்னெட்டிக் ஆறாவாக இருக்கும். ஓகேயா? அப்போ என்ன ஆகும்னா, அவங்க ஆசைப்படுற விஷயம் எல்லாம் அவங்கள தேடி வரும். இந்த மேக்னெட்டிக் ஆறாவை பார்த்து அவங்கள தேடி நிறைய மனுஷங்களும் வர ஆரம்பிப்பாங்கல்ல, பிடிச்ச விஷயங்கள்லாம் வரும்ல. ஸோ இட்ஸ் லைக் தேட். she attracts so many things in life. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆகுங்க. அப்போ தான் அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்னஸில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கார்டு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கார்டு வந்து ஸ்ட்ரென்த் கார்டு. ஸ்ட்ரென்த் கார்டு எதை காமிக்குது அப்படின்னா, இந்தளவுக்கு ஒரு ஹை ப்ரைஸ்டஸாவோ இல்லை இந்தளவுக்கு இந்த எம்ப்ரெஸ்ஸாக எப்படி ஆக முடியும்னா, ஹை ப்ரைஸ்டஸாக இருந்து இன்னர் ஒர்க்கெல்லாம் பண்ணி இந்த ஸ்ட்ரென்த் கார்டு மாதிரி அந்த எம்ப்ரெஸ் தான் வந்து அந்த கம்ப்ளீட்லி நமக்குள்ளே இருக்கிற நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எப்படி சொல்கிறது, லைட்டாக மாற்றுறோம். நம்ம வந்து வி ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல் ஆல்கமிஸ்ட். அப்போ நமக்குள்ளே இருக்க டார்க்னஸையும் எப்படி லைட்டாக மாற்றுறதுன்னு தெரியும். ஏன்னா டார்க்னஸும் நம்ம எனர்ஜி தானே. லெட் அஸ் எம்ப்ரேஸ் தட். அதையே நீங்கள் வெளியே விடணும். ரெசிஸ்டன்ஸும் நம்ம எனர்ஜி தானே, அதையே நீங்கள் வெளியே விடணும். ஸோ மேக் தட், சேஞ்ச் தட் ஆல் இன்டூ. இப்போ டார்க்னஸ் இருக்குன்னா அதை லைட்டாக மாற்ற கற்றுக்குங்க. ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதை வந்து அட்ராக்ஷனாக மாற்ற கற்றுக்குங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி லிவ். ஸோ இதுதான் ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ இதைத்தான் உங்கள் டிவைன் மாஸ்குலின் உங்களுக்கு சொல்கிறாரு. சேஞ்ச் ஆல் திஸ் இன் யூ, மேக் யுவர் செல்ஸ் எலிஜிபிள் இனஃப் டு பி அட்ராக்டிவ். அதுதான் அந்த ஸ்ட்ரென்த் கார்டோட மெசேஜ். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஆக்சுவலாக எர்த்லி மாஸ்குலின் கிட்டேருந்து என்னெல்லாம் மெசேஜஸ் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெசேஜ் பார்ப்போம். I have broken the clutches of social conditioning and learned to stand strong and tall
ஃபார் மை ஆத்தென்டிசிட்டி அண்ட் ஐம் லிவிங் மை ஆத்தென்டிசிட்டி. வாசிச்சதே புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு ஜிஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடைக்க கற்றுக்கிட்டாராமா. அவருக்காக இதுதான் என்னுடைய ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு நிற்க கற்றுக்கிட்டாராமா. அந்த ஆத்தென்டிசிட்டியவே வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கிறாராமா. இதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். இப்போ ரெண்டாவது மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது மெசேஜ் வந்து வித்தின் மை ஹார்ட் ஸ்பேஸ் ஒன்லி யூ ஹாவ் பீன் தி பெஸ்ட் டியர் மோஸ்ட் இன்டிமேட் ஃப்ரெண்ட் அண்ட் லவர் ஆல் தி டைம். உங்களோட எர்த்லி மாஸ்குலினோட ஹார்ட்டுக்குள்ளே எப்போவுமே நீங்கள் மட்டும்தான் அவரோட டியர் மோஸ்ட் பெஸ்ட் இன்டிமேட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க, லவ்வராகவும் இப்போ வரைக்கும் இருக்கீங்க. ஓகே, அதை தான் அவர் தெரிவிக்கிறார். இப்போ நெக்ஸ்ட் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஐம் ஸோ அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யூ டு தி எக்ஸ்டென்ட் ஐ லூஸ் கண்ட்ரோல் வென் ஐ ஜஸ்ட் சி யூ இட் செல்ஃப். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக உங்களை நோக்கி ஈர்க்கப்படுறாராம். அவருக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹி அட்மயர்ஸ் யூ. அதாவது எந்த அளவுக்கு நான் உங்களை பார்த்தாலே அவரோட கண்ட்ரோல் எல்லாம் இழந்துடுறாராம், அந்தளவுக்கு ஹி லைக்ஸ் யூ அப்படிங்கிறதான் இந்த மெசேஜ். இனி அடுத்த மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஐ வாண்ட் டு மேரி யூ அண்ட் லிவ் இன் ஃபிசிக்கல் டுகெதர்னஸ் ஆல்வேஸ் அண்ட் வாண்ட் டு ஹாவ் பேபி அண்ட் பிகம் அ ஸ்மால் க்யூட் ஃபேமிலி. பா, எவ்வளோ நாள் கழிச்சு இந்த மெசேஜை படிக்கிறேன். உண்மையிலேயே இப்போ தான் காதுக்குள்ளே என்ன சொல்கிறது, ஸ்வீட்டாக ஏதோ படித்து கேட்ட மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும், ஃபிசிக்கல் டுகெதர்னஸில் வாழணும், நம்ம வந்து குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு ஒரு க்யூட் ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கணும், அந்த வார்ம்த்தெல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். இதோட இந்த ரீடிங் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஆர்ட் ஆஃப் டெஸ்பரேட்னஸ் அந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்போம், கண்டென்ட் வீடியோஸ் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.